கொஞ்சம் தமிழே கொஞ்சம் நில்லே, கொஞ்சம் நில்லே, நீ ஆட்சியாளரிடம் போய் சொல்லு, நீ போய் சொல்லு. எல்லா புகழும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி நமது அணிக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி நமது அணிக்கு. மறியல் போர், மறியல் போர், மதுக்கடை மறியல் போர், வேண்டாம் வேண்டாம், மதுக்கடைகள் வேண்டாம், வேண்டும் வேண்டும், பூரண மதுவிலக்கு வேண்டும். மாநில அரசு, மாநில அரசு, மதுக்கடைகளை திறக்காதே, வேண்டாம் மதுக்கடை வேண்டாம், வேண்டும் வேண்டும் பூர்ண மதுவிலக்கு வேண்டும். மாநில அரசே, மாநில அரசே, மதுக்கடைகளை திறக்காதே, பொதுமக்களை அழிக்காதே. பெரியார் அண்ணா வாழ்ந்திட்ட பண்பாட்டு மிக்க தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளா? ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பங்கேற்ற ஓர் எழுச்சிகரமான மக்கள் இயக்கமாக மறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே தமிழகத்திலே மதுவை எதிர்ப்பதற்காக, டாஸ்மாக் கடைகளை ஒழிப்பதற்காக இத்தனை ஆயிரம் பொதுமக்கள் இருக்கிறார்களா என்ற உண்மையை மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய எழுச்சிகரமான போராட்டத்தின் வாயிலாக இன்றைய தினம் வெளிப்படுத்தியிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு போராட்டத்தை பங்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த காசை செலவு செய்து கொண்டு இழுத்து வரக்கூடிய கூட்டமாக இல்லாமல் தாங்களாகவே திரண்டு வரக்கூடிய ஒரு கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்வேன், அது மனிதநேய மக்கள் கட்சியுடைய களப்பணியில் மட்டும்தான் காண முடியும் என்பதை பாருங்கள். இளைஞர்கள் எந்த மது கலாச்சாரத்துக்கு எந்த இளைய சமுதாயம் அறியப்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ அதே இளைய சமுதாயத்திலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இன்று சாலைகளிலே நாங்கள் அணிதிரட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் மாபெரும் போருடைய முன்னோட்டம் என்பதை தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். போகும், ஆனால் மக்களுக்கு மத்தியிலே ஆரோக்கியமான சிந்தனை மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கும். அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்படுபவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுபவன் சமுதாயவாதி. மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை சமுதாயவாதிகள் அதிகமான எண்ணிக்கையாக கொண்ட ஒரு கட்சி என்பதை இந்த நேரத்திலே நான் திரையிட்டு வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே இன்றைய தினம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் 53 இடங்களில் பூரண மதுவிலக்கை முன்னிறுத்தி வலியுறுத்தி மதுக்கடை மறியல் போராட்டத்தை நாங்கள் காலையிலிருந்து மாலை வரை பல்வேறு இடங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் இதுவரை 40,000க்கும் அதிகமான மனிதநேய மக்கள் கட்சியுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுக்கடை மறியல் போராட்டத்திற்கான ஒரு முன்னோட்டத்தை இந்த போராட்டத்தின் வாயிலாக மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கியிருக்கிறது. அரசாங்கம் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், என்னவென்று சொன்னால் மதுக்கடையை மூடிவிட்டால் வருமானத்திற்கு என்ன செய்வது என்று சொல்கிறார்கள். குஜராத் மாநிலத்திலே மதுக்கடைகள் இல்லாமலேயே அந்த மாநிலம் முன்னேறிய ஒரு மாநிலமாக தொடர்ந்து இந்தியாவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதை பின்பற்றி தமிழக அரசும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி டாஸ்மாக் கடைகளை மூடி தமிழகத்தை ஒரு நல்ல பாதையின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு, அதாவது 2008-2009 டாஸ்மாக் மூலமாக 13,500 கோடி ரூபாய் நிகர லாபத்தை தமிழக அரசு ஈட்டியிருக்கிறது. இந்த ஆண்டிலே அதனுடைய இலக்கு 15,000 கோடி ரூபாயாக தமிழக அரசு நிர்ணயித்திருப்பது ஒரு வெட்கங்கெட்ட செயலாக மனிதநேய மக்கள் கட்சி கருதுகிறது. இந்த வருமானத்தை கொண்டுதான் தமிழக அரசு சலுகைகளையும் கவர்ச்சி திட்டங்களையும் அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இதை மாற்றி ஒரு நல்ல அரசியலை முன்னிறுத்தி தமிழக மக்களை பெரியார், அண்ணா, ராஜாஜி போன்றவர்களுடைய சிந்தனையின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தமிழக முதல்வரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது.